ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலிட்டியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மாநில சட்டத்தோட செயல்பாடுகளை தான் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகளும் அது மீது மாநில சட்டம் சட்டத்தை நிறைவேற்றலாம். பொதுப்பட்டியலும் மாநில அரசு அப்படிங்கிறது அவங்க 2 பேருமே இருக்கும்போது எந்த துறையோட இது எடுத்துக்குவாங்கன்னா, மத்திய அரசோட சட்டம் தான். மத்திய நாடாளுமன்ற முறையை போல் மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக மாறுகிறது. மசோதா 3 நிலைகளுக்கு பிறகு நிறைவேறுகிறது. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின் சட்டமாக மசோதா மாறுகிறது. அவை நடவடிக்கைகளுக்கு பல்வேறு குழுக்களை அமைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பவர். மாநில சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்த மசோதா மாநில சட்டமன்ற ஒப்புதலுக்கு வந்தால் அதற்கு ஒப்புதல் அளிக்கணும் இல்லை மறுக்கிறது அதெல்லாம் நடக்கும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சாதாரண மசோதா சட்டப்பேரவை 197 சட்டமேலவைக்கு வரும்போது சட்டமேலவை 4 விஷயம் செய்யும். சட்டமேலவை காலாவதியான நிராகரிக்கப்பட்ட திருத்தம் பரிந்துரையை அனுப்பப்பட்ட மசோதாவினை சட்டப்பேரவையானது மீண்டும் அந்த அவையில் நிறைவேற்றி 2வது முறை சட்டமேலவை ஒப்புதலுக்கு அனுப்பும். 2வது முறை சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டமேலவைக்கு வரும் மசோதா 1 மாதம் வரை நிராகரிக்கப்பட்டாலும் திருத்தி வைத்தாலும் 1 மாதம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னாலும் ஏற்கவில்லை என்றாலும் அம்மசோதா நிறைவேறியதாகவே கருதப்படும். மாநில சட்டமன்றத்தில் முரண்பாடு ஏற்பட்டால் ஈரவை கூட்டத்தை கூட்ட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.